Hi friends, welcome to Chef Martin's Kitchen. நான் உங்கள் Chef Martin. இன்னைக்கு நம்ம Chef Martin's Kitchenல 5-star hotel ஸ்டைலில் தக்காளி சட்னி எப்படி நம்ம வீட்டில் ரொம்ப டேஸ்டியாக அண்ட் சிம்பிளாக பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். மோஸ்ட்லி நிறைய இடத்துல தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நிறைய டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி நம்ம 5-star ஹோட்டல் ஸ்டைலில் அண்ட் எங்கள் ஹோட்டலில் ரெகுலராக நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணுறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கதம்பம் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். கதம்பம் சட்னி மீன்ஸ் மிக்ஸ் வெஜிடபிள் வச்சு பண்ணுறது. ஸோ அதை பார்க்காதவங்க யாரும் இருந்தீங்கன்னா அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 250 கிராம், சின்ன வெங்காயம் 80 கிராம், இஞ்சி 15 கிராம், பூண்டு 15 கிராம், வத்தல் 6 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 80 ml, உப்பு தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் நம்ம சட்னி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 50 ml மட்டும் நல்லெண்ணெய் விட்டுறலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அது 4 வத்தல் மட்டும் அப்படி பிச்சு போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் கடலைப்பருப்பு ஜஸ்ட் ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் போதும். அப்படி கடலைப்பருப்பு அதிகமாச்சு அப்படின்னா நம்மளுக்கு டேஸ்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் போதுமானது. கடலைப்பருப்பில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துடலாம். இஞ்சி பார்த்தீங்கன்னா 15 கிராம் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 கிராம் பூண்டும் போட்டாச்சு. பூண்டில் தோல் உரிச்சு போடணும் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. அப்படி தோலோடு போடுங்க, அதுவுமே சூப்பராக தான் இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு ஒரு நிமிஷம் அப்படியே அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுங்க. அப்படியே அதை ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா 80 கிராம் சேர்த்துருக்கோம். அப்படி உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கல, பெரிய வெங்காயம் தான் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் டேஸ்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் சின்ன வெங்காயம் கிடைச்சா சின்ன வெங்காயம் சேர்த்துருங்க. இந்த சின்ன வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அது சாஃப்ட்னஸ் கிடைக்கிற சாஃப்டாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். இப்போ உங்களுக்கே தெரியுது அந்த வெங்காயத்தோட அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக, அதாவது சாஃப்ட்னஸ் தெரியுது. அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை சேர்த்துங்க, சிறிதளவு கருவேப்பிலை. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 250 கிராம் தான் சேர்க்க போகிறோம் தக்காளி. அண்ட் தக்காளியோட கட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கட்டிங் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஸ்லைஸ் கூட போடலாம், சாப் கூட பண்ணி போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நம்ம இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டாக அரைக்க தான் போகிறோம். இப்போ தக்காளி சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு நம்ம ஃபஸ்ட்டே சேர்க்க போகிறோம், லாஸ்ட்டில் சேர்க்க தேவையில்லை. இந்த தக்காளி போட்டதுக்கப்புறம் எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே உப்பு சேர்க்கணும் அப்படின்னா தக்காளி வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால நம்ம ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்தாச்சு. இந்த தக்காளி நம்ம கரெக்டாக ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே மீடியமில் வச்சே நம்ம வதக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கினா அந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மீடியம்லேயே வச்சு வதக்கும் போது அது ஸ்லோவாக நின்று வேகும். அப்போ நமக்கு டேஸ்ட்டு அதிகமான டேஸ்ட்டு கிடைக்கும். தக்காளி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மசிகிற வரைக்கும் இதை வதக்கணும் அப்படின்லாம் இல்லை. கரெக்டாக ஒரு 80% மட்டும் வதக்கினா போதும். அதாவது ஒரு மேஷ் ஆகிற, அதாவது அந்த மசியக்கூடிய ஸ்டேஜ் வரும்ல, அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணால் போதும். இப்போ உங்களுக்கே தெரியுது இந்த தக்காளியானது மசியக்கூடிய ஸ்டேஜ் இப்போ இதை நம்ம ஃபினிஷிங் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சுகர் இதில் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்வீட்னஸ்க்காக. அதாவது தக்காளியோட புளிப்பு, இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர், இந்த வத்தலோட உரப்பு இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சுகர் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்வீட்னஸ் இதில் இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுருவோம். இப்போ நம்ம வதக்கின தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஆறிட்டு இப்போ இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். சட்னிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிருங்க. ரொம்ப ஃபைனும் இல்லாமல் ரொம்ப ரஃப்பும் இல்லாமல் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சி, கொஞ்சம் லைட்டாக ரஃப்பாக இருக்கிற மாதிரி மட்டும் அரைச்சிக்கோங்க. இதில் எந்த வித தண்ணியை நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்து அரைக்கணும் அப்படின்னு ஒன்றும் தேவையில்லை. அப்படி தக்காளியில் இருக்கிற எவ்வளோ தண்ணி இருக்கோ அதுலேயே நீங்கள் அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம சட்னியை சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுக்கணும் அப்படின்னு. பார்த்தீங்களா, ரொம்ப ஃபைனும் இல்லாமல்
ரொம்ப ரஃப்பும் இல்லாமல் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம சட்னியை ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக ஒரு பேனில் ஒரு 30 ml மட்டும் நல்லெண்ணெய் விட்டுறலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 வத்தலை மட்டும் பிச்சு போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ கடுகு கருவேப்பிலை அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் வந்து எப்போவுமே தாளிப்பில் தான் சேர்க்கணும். அப்படின்னா நமக்கு அந்த மனமும் சூப்பராக இருக்கும், சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த சட்னி இதில் சேர்த்துடலாம். சட்னி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 4 நிமிஷம், குறைஞ்சது ஒரு 4 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் நான் வந்து தண்ணி சேர்க்குறேன். அந்த மிக்ஸி ஜாரில் அந்த மிக்ஸி ஜார் தான் லைட்டாக அப்படி வாஷ் பண்ணி அதில் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் ஊற்றினா போதும். இப்போ இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம சட்னி வந்து ரெடி ஆகிட்டு இப்போ ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் விடுறேன். பச்சை நல்லெண்ணெய் லாஸ்ட்டில் நம்ம விடும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி இது சுட நம்ம தோசை கூட இட்லி கூட சோப்புனா ரொம்ப சூப்பராக இருக்கும். சுவையான தக்காளி சட்னி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் தக்காளி சட்னி எப்படி நம்ம வீட்டில் ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக பண்ணுறதுன்னு. ஸோ கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை நமக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷெஃப் மார்ட்டின்.